நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. ஒரு தேசம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் தேசத்திலுள்ள குடும்பங்கள் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் குடும்பங்களுக்குள் கீழ்ப்படியாமை, விட்டு கொடுக்காமை, தவறான உறவுகளை கொண்டு வந்து குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சமயத்தில் தேவ ஆவியானவர் சகோதரர் மோவின் சி லாசரஸ் அவர்களுக்கு குடும்பங்களை குறித்த பாரத்தை கொடுத்தபடியினால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த நிகழ்ச்சிதான் குடும்ப ஆசீர்வாத நேரம். திங்கள்தோறும் காலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் இந்த குடும்ப ஜெப நிகழ்ச்சியின் மூலம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று 250வது நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கு தேவாதி தேவன் கிருபை செய்திருக்கிறார். 250 வாரங்களில் 250 ஆசீர்வாதமான குடும்ப ஜெப நேரங்கள், பல குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றிய மறக்க முடியாத காட்சிகள். இன்று நம்முடைய குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம் 250வது அத்தியாயத்தை கொண்டாடுகிறது. இது உங்கள் அனைவரின் பிரார்த்தனையினாலும் ஆதரவினாலும் சாத்தியமானது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு முக்கியமான நாள் தானே. உங்களுடைய குடும்பம் முழுவதையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்களா பாருங்க. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வந்து குடும்ப ஜெபத்தில் வைங்க. இந்த குடும்ப ஜெபம் இன்றைக்கு 250வது வாரம், 250வது குடும்ப ஜெபம், ஆசீர்வாத ஜெபம் இது. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு வாரம் கூட தடையில்லாமல் ஆண்டவர் இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டே வருகிறார். என்ன காரணம்? 2003வது வருஷம்தான் நான் ஒரு 3 நாள் தனித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க போனேன். அப்படி நான் ஜெபித்து கொண்டிருந்த சமயம்தான் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் என்னை சந்தித்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்கி, குடும்பங்களை பல விதத்தில் பாதிப்புக்குள்ளாக்கி, குடும்ப சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்தை உடைத்து, குடும்பத்தை நரகமாக்கி கொண்டிருக்கிறான். இன்னும் தீவிரமாக இருக்கும். அப்போ குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். ஜெபத்தினால தான் அது பாதுகாக்கப்பட முடியும். அதனால குடும்பங்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கணும். அதை உற்சாகப்படுத்தும்படிக்கு நீ இந்த ஜெபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6:30 7 மணி வரை இந்த 1/2 மணி நேர நிகழ்ச்சி உங்கள் கூட சேர்ந்து குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு நிகழ்ச்சி. திங்கட்கிழமை மட்டும்தான் உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்க முடியும். மற்ற எல்லா நாளும் நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கணும். உங்களை அதில் உற்சாகப்படுத்த தான் நாங்களும் இந்த ஜெபத்தில் வாரந்தோறும் தவறாமல் உங்களோட இணைந்து கொள்கிறோம். இது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நேசித்ததினால உண்டான ஒரு காரியம். இதுக்காக கொடுக்குறீங்க. உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறீங்க. உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளில் முதலாவது
2 பாடல்களை நம்ம பாட போகிறோம். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. கவனமாக பாருங்க. முதலாவது நம்ம பாட போவது கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். நல்ல வாய் திறந்து பாடணும். நீங்கள் பார்வையாளர்கள் அல்ல, ஜெபத்திலே பங்கு பெறுகிறவர்கள். இணைந்து பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆண்டவரை துதிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? அது குடும்பமாக உட்காந்து கைத்தட்டி துதித்து பாடுவது பெரிய மகிழ்ச்சி தானே. சரி, இந்த நாளில் இன்னொரு பாட்டு பாட போகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஏதோ ஒரு மனசில் ஒரு குறை இருக்குதா, வருத்தம் இருக்குதா, பயம் இருக்குதா, கலக்கம் இருக்குதா? நீங்கள் மனதை பார்த்து பேசணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்ன குறை மனமே நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த கவலை துக்கம் எல்லாம் ஓடி மறைஞ்சிரும். இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ
சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதனால எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? என்னோட, எங்களோட, எங்கள் வீட்டில், எங்களில் ஒருவராக எங்களோடு இருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம், அதுதான் சந்தோஷம். அப்போ நம்ம வீட்டில் எப்போவுமே இயேசு இருக்கணும், அவருடைய பிரசன்னம் இருக்கணும். அவர் இருந்து கொண்டே இருந்தால் வாதைகள், கொள்ள நோய்கள், பிசாசின் கிரிகள் எதுவும் நம்மை தொட முடியாது. ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம். அந்த குடும்பத்தில் தேவனை துதித்து பாடி ஜெபிக்கும் போது பரலோகத்தின் பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வரும். அதனால நிறைய ஆசீர்வாதமான மாற்றங்களை வீட்டில் பார்க்க முடியும். இப்போ 250 வாரங்களாக இந்த ஜெபத்தை செய்கிறான்ல, நிறைய குடும்பங்கள் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 குடும்பத்தை சார்ந்தவங்க தங்களுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. அந்த சாட்சியை கேட்குறீங்களா? அவங்க குடும்ப ஜெபம் பண்ணதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டானது என்பதாக இப்போ அந்த சாட்சிகளை பாருங்க. என் பேர் சாண்ட்ரோ. நாங்கள் கேஜிஎஃப்பில் இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு மண்டேல 6:30 to 7 o'clock குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் மோகனாயா சொல்லுவாங்க, குடும்பத்தில் குடும்ப ஜெபம் எப்போவுமே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நாங்கள் தினந்தோறும் குடும்ப ஜெபம் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணதுலேருந்து குடும்பத்தில் ஆசீர்வாதம், சமாதானம் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் மோகனாயா ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொடுப்பாங்க, குடும்பத்தில் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், கணவருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணால் குடும்பத்தில் எதெல்லாம் நன்மையாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதை செஞ்சதுலேருந்து இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். என்னோடய பேர் கிறிஸ்டினா. நாங்கள் பாளையங்கோட்டையில் இருக்கோம். நாங்கள் ரெகுலராகவே குடும்ப ஆசீர்வாத நேரம் பார்த்துட்ருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு நடக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் சரி, ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம எப்படி இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மற்ற ரிலேஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரியான காரியங்கள்லாம் மோகன் சொல்லும்போது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. குடும்ப ஆசீர்வாத நேரத்தில் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா குடும்பத்தை தான் இந்த கடைசி காலத்தில் பிசாசு ரொம்ப குறி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது நாங்களும் அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் குடும்ப ஜெபம் ரெகுலராகவே பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோகன் சாப்டர் வைஸாக பைபிள் உள்ள வசனங்கள்லாம் தியானிச்சுட்டு வராங்க. பாதி ஆகமத்திலேருந்து யாத்திராகம் அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக வரும்போது அதில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. கடைக்கு போயிருந்தேன், அப்போது கூட ஒரு இயேசு அறியாத ஒரு சிஸ்டர் என்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க. அப்போ நான் இந்த திங்கட்கிழமை காலையில் சத்தியம் டிவியில் வரக்கூடிய அந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியை பற்றி அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சரி தம்பி நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஒரு 2 வாரம் கழித்து திருப்பி போகும்போது அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. நாங்களும் ரெகுலராக குடும்ப ஜெபம் பண்ணும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காரு. என்னோடய பேர் ஷென்பா. நாங்கள் சாத்தான்குளத்தில் அமைச்சக்குடியில் இருக்கிறோம். சொந்தமாக ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறோம். ரெகுலராக குடும்ப ஆசீர்வாத ஜெபம் பார்த்துட்ருக்கோம். அதில் மோகன் அங்கிள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை பற்றின முக்கியத்துவத்தை சொன்னாங்க. அதுபடியாக நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணலாம், எங்களோட தொழில் பண்ணலாமா, வேலை பார்க்கலாமான்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆசோலேஷனில் இருந்துகிட்டே இருந்தோம். அப்போ அங்கிள் பைபிள் வசனப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆண்டவர் அங்கிள் மூலமாக பேசினபடியாக நாங்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தோம். 128 சதுர அடியில் தான் ஃபஸ்ட்டு எங்களோட கடையை ஆரம்பித்தோம்.
இப்போ ஏசப்பா எங்களுக்கு 2000 சதுரடியில் கடையை கொடுத்துருக்காங்க. நல்ல தொழில் இப்போ ஏசப்பா மூலமாக எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம் எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்தது. ரெகுலராக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என் பேர் சமாதானம். நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் இருக்கிறோம். நாங்கள் வந்து குடும்ப ஆசீர்வாத ஜெபம் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்கள் பார்ப்போம். கடந்த 3 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அன்னை வந்து வேதத்துலேருந்து அநேக காரியங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கணும், சபைக்காக எப்படி ஜெபிக்கணும், தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் மோகன் அங்கிள் வந்து எந்த தேவைகளையும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இப்போ வந்து 2023 அந்த ஃப்ளட்டில் எங்கள் வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போது நாங்கள் அதை எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணோம். அப்படி ப்ரேயர் பண்ணதுலேருந்து எந்த ஒரு கடனும் இல்லாமல் ஆண்டவர் எங்களுடைய வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. காலையில் வந்து நாங்கள் 6 to 7, நைட்டு 8 to 9 நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால குடும்பம் வந்து ஆசீர்வாதமாக இருக்குது, ஒரு சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சு வச்சுருக்காங்க. பிரைஸ் லார்ட். என்னோட பேர் ஜெரீஃபா. நான் துபாயிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் குடும்ப ஆசீர்வாத நேரத்தை பார்ப்போம். அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது எங்கள் குடும்பத்திற்கு எதிராக வருகிற அநேக காரியங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்குறாங்க. அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். குடும்பமாக ஜெபிக்கும் போது சில நேரங்கள் இருக்கிற மன கசப்புகள் கூட மாறுவதற்கு ஏசப்பா கிருபை செய்திருக்கிறாங்க. அநேக நேரங்களில் இதற்கு மேலே நம்ம கடந்து போக முடியாதுன்ற சூழ்நிலை வந்திருக்க போதும் நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது ஏசப்பா எங்களுக்கு வழிகளை திறந்து நாங்கள் எப்படி கடந்து செல்லணும்னு சொல்லி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. அங்கிள் கொடுக்குற மெசேஜாக இருக்கட்டும், பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. அங்கிள் பைபிள்லேருந்து எடுத்து குடும்ப ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நடக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள எவ்வளோ ஐக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும்போது அது எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சாட்சிகளை பார்த்தீங்களா? அது அவங்களுடைய அனுபவம். உங்களுக்கு கூட இந்த அனுபவம் கிடைச்சிருக்குல்ல. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ண பிறகு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது, கடன் பிரச்சனை மாறி இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி ஒரு சமாதானம் உண்டாகி இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசின் தொந்தரவுகள் எல்லாம் விலைக்கு போய் இப்போ ஒரு தெய்வ பிரசன்னம் இருக்குது, நீங்கள் கைட்டு செய்கிற ஆசீர்வாதம், தடைப்பட்ட நன்மைகள் வாய்த்திருக்கிறது. இப்படி நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்கல்ல. குடும்ப ஜெபம் பண்ணினதுனால நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை ஆசீர்வாதத்தை இதே மாதிரி நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுடைய சாட்சி அனுபவத்தை? அப்படின்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கள் ஆட்களே உங்கள் வீட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன நன்மை பெற்றுக்கொண்டீங்க, அந்த குடும்ப ஜெபத்தின் மூலம் நீங்கள் குடும்பமாக ஷேர் பண்ணலாம். உங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்போ இன்னும் நிறைய லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதாக நீங்கள் கேட்கலாம். முதல்ல நான் சொல்கிறேன், இந்த குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுகிறதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம்னு ஒரு திட்டம் ஆண்டவர் கொடுத்து, இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் 4 மாவட்ட நம்முடைய ஜெபக்குழுவில் தினந்தோறும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த குடும்பங்களுக்காக இப்போ 86,850 குடும்பங்கள் இதில் பங்காளராக சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது ப்ரேயர் பார்ட்னர்ஸ் தான். அதுக்கு இந்த இதில் சேருவதற்கு எந்த கட்டணம் பணம் எதுவும் தேவை கிடையாது. அதுக்கான கட்டணமும் கிடையாது, காணிக்கையும் கிடையாது, இலவசம்தான். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்காக நம்முடைய ஜெபக்குழுவில் தினமும் ஜெபம் செய்வோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். தினம் ஒரு 15-20 நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்ணினா நாங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்வோம். இப்படி வாக்கு கொடுத்து 86,850 குடும்பத்தில் தினமும் குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. இந்த திங்கட்கிழமை நடக்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெப நிகழ்ச்சியில பங்கு பெறதுனால அவங்க ஜெபத்தில் உற்சாகம் அடைந்து தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை இந்த ஜெப திட்டத்தில் இணைக்கலாம். அதற்கு தின குடும்ப ஜெபம் பண்ண நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். சரி, நாங்கள் ஜெபிக்கிற எப்படிங்க இதில் இணையிறதுன்னா, எங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பரில் தெரியப்படுத்துகிறீங்க, இமெயிலில் தெரியப்படுத்துகிறீங்க. எங்களுக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் எங்கள் குடும்பத்தை இணைக்கணும்னு தெரியப்படுத்தினா போதும். ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டா கூட போதும். இந்த மாதிரி ஒரு கவர் அனுப்புவாங்க. இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. ஒன்று,
இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம் அப்படின்னா என்னது, ஏன் ஜெபிக்கணும், அதனால் என்ன நன்மை, அதில் இருக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக, விடுதலை சுகம் உண்டாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அதை பெற்றினர். அடுத்து ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் தான் நீங்கள் நிரப்பி அனுப்பணும். உங்களுடைய பெயர், முகவரி, குடும்பத்தின் விவரங்கள், பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, தாத்தா பாட்டி அவங்களுக்கு இருக்காங்களா, எல்லாமே இதில் எழுதிட்டு எதுக்காக முக்கியமாக ஜெபிக்கணும், உங்களுடைய ஃபேமிலிக்காக, பின்னால் இருக்குது கடன் பிரச்சனை மாறணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம், அப்படி ஏதோ ஒரு குறிப்பு இருந்தால் அதை எழுதி எங்களுக்கு அனுப்பிடலாம். குடும்ப ஃபோட்டோ ஒன்றே நீங்கள் பின்னால் ஒட்டணும். அதை ஒட்டி அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் செய்வோம். இன்றைக்கே உடனே தொடர்பு கொள்ளுங்க. அப்பொழுது இந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஃபோனில், இமெயிலில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நீங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து ஜெபிக்கணும். சரியா? சரி. இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் செசரியான்ற பட்டணத்தில் கொர்நெலியு என்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவர் பெரிய ஒரு 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா ரோமா அந்த இராணுவத்தில் 100 பேருக்கு அவர் தான் லீடர், கேப்டன் ஆஃப் அந்த ஆர்மி. ஒரு 100 பேருக்கு அவர் தான் ஆர்மி, ஒரு பெட்டாலியன். அவங்கள அனுப்புவாங்க. அந்த 100 பேரை கூட்டிகிட்டு போய் இதை செய்யுங்கன்னா இவர் தலைமையில் தான் எல்லாமே போகும். அப்போ இந்த தலைமையில் இருக்கிற அதிகாரின்னா ரோமர்கள் மத்தியில் ரொம்ப மரியாதைக்குரியவங்க, மதிப்புக்குரியவர்கள். 100க்கு அதிபதினா அது ஒரு கனத்துக்குரிய ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு இந்த கொர்நெலியு என்கிற மனிதருக்கு இருந்தது. ஆனால் இந்த மனிதர் பாருங்க, அவரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த கொர்நெலியு என்கிற மனிதர் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? அவர் குறித்து ஒரு சாட்சி பாருங்க. கொர்நெலியு, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப் பொறுப்பு இருக்கிறாரு. அதுக்கு மத்தியில் ஒரு ஃபேமிலி, பிள்ளைகள்லாம் இருந்திருப்பாங்க, மனைவி பிள்ளைகள்லாம். அவர் பாருங்க, தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும், அதான் வசனம், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு இருதயம் அவருக்குள்ள இருந்துச்சு. தன் குடும்பத்தார் எல்லாருக்குள்ளும் சொல்லியிருந்தார், நம்ம கடவுளை நம்பணும், அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை கவனிக்கிறவர், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கணும். அந்த மாதிரி குடும்பமே அவர் நிமித்தமாக தேவ பக்தி உள்ள குடும்பமாய், ஜெபிக்கிற குடும்பமாய், விசுவாசிக்கிற குடும்பமாய் மாறி இருந்தது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இதே மாதிரி ஆண்டவரே எங்கள் குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கணும், துதிக்கிற குடும்பமாக இருக்கணும், சாட்சி உள்ள குடும்பமாக இருக்கணும், இந்த வீட்டை ஆசீர்வதித்த மாதிரி ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. கொர்நெலி வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அபிஷேகத்தினாலே நிரப்பி அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றி புதிதாக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். அதன் பிறகு ஆவியில் அனல் கொண்டு எழும்பி நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. அதுக்கு தான் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்காக இன்றைக்கி பிரத்யட்சமாய் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இன்னும் அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும், உங்கள் குடும்பத்தில் இந்த ஊழியர்கள் எழும்பணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும், உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் சீர சிறப்புமாக மேன்மையாய் நடத்தணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கரம் இறங்கி தோடும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு நம்ம கருத்தாய் ஜெபிக்கலாம். குடும்ப ஜெபத்தை நாங்கள் விட மாட்டோம். ஆண்டவரே, எந்த காரணம் கொண்டும் தொடர்ந்து நாங்கள் குடும்பமாக ஜெபம் செய்வோம். குடும்பமாக உங்களை விசுவாசிக்கிறோம். கொர்நெலி குடும்பம் மாதிரி நாங்கள் குடும்பமாய் எங்கள் வீட்டார் அனைவரும் உம்மை நேசிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிப்போன்னு அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். தேவதூதன் இறங்கி கொர்நெலியோடு அந்த வீட்டில் பேசினார். பேதுரு பிரசங்கித்த போது பரிசுத்தாவியினால் ஊற்றப்பட்டார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே தேவதூதன் உங்களோடு பேசுவான், தேவ செய்தியை கொண்டு வருவான். நீங்கள் கருத்தாக ஜெபித்து பாருங்க.
ஆண்டவர் அப்படி பதில் கொடுப்பார். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும். உடைய குடும்பமே ஆசீர்வாதமாய் மாறும். அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த குடும்பம் உம்முடைய குடும்பம். இந்த பிள்ளைகளெல்லாம் உமக்கு சொந்தம். உம்மை நேசிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம். குடும்பமாக இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, உம்மை தேடுகிறாங்க. உங்களுக்கு பிரியமான குடும்பம். இந்த குடும்பத்துக்காக நானும் இணைந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை இந்த வீட்டுகளுக்குள்ளே தெளித்து ஜெபிக்கிறேன். சத்துருடைய கிரியைகள், தீமைகள் எதுவும் உள்ளே பிரவேசிக்காதபடி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. இப்பொழுதும் தகப்பனே, நம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி எப்பொழுதும் காணப்படணும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். காரியங்களை வாய்க்க பண்ணும். உயர்வை கட்டளையிடும். நியாயமாய் வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேர உதவி செய்யும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய விசுவாசத்தின்படியே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Dinesh Kumar and family, Bangalore. Happy birthday Master Madesh Kumar and Master Pritish Kumar. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Christy Jayapal and family, புதுக்கோட்டை. Happy birthday Sister Jelina Catherine. சங்கீதம் 115:15 படி, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Brother Jayakumar and family, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. சிஸ்டர் பங்கஜம் ஜெயசிங் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர். 2 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் பழனி பிலிப் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர். 2 ராஜாக்கள் 3:17 படி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் அனிதா ஜெயஹரன் அண்ட் ஃபேமிலி, சென்னை. 2 சாமுவேல் 7:29 படி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிரதர் ரோஷன் அடைக்கலராஜ் அண்ட் ஃபேமிலி, திருச்சிராப்பள்ளி. யோவேல் 2:26 படி, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9992246611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. God bless you.